வருங்கால அரசு அதிகாரிகளை வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் ரயில்வேஸ் எக்ஸாம், டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்னா ஐஎன்எம் அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து 1935 ஆக்ட் 1935 இந்திய அரசு சட்டம் அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு. இந்த சட்டத்தில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது, என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றத கொண்டு வந்துச்சு அப்படின்றத டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அப்படின்றது போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொண்டு போட்டு விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோட லிங்க் அப்படின்றத உங்க மாதிரி படிக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோ அப்படின்றது ஃபுல்லாக பாருங்க. ரொம்ப முக்கியமாக வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ 1935 ஆக்ட், இப்போ நமக்கு பாலிட்டி அப்படி ஒரு டாபிக் எடுத்தாலும் ஐஎன்எம் அப்படி ஒரு டாபிக் எடுத்தாலும் ஒரு சில டாபிக்ஸ் அப்படின்றது ஒரே கான்செப்ட்ல தான் வரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா வரலாறு ஒரே மாதிரி தான் நடந்திருக்கும். இப்போ பாலிட்டி அப்படி ஒரு டாபிக்ல ரொம்ப முக்கியமான சட்டங்களாக படிக்க வேண்டியது நமக்கு 1773 ரெகுலேஷன் ஆக்ட் ஒழுங்குமுறை சட்டம், அப்புறம் 1784 பிட்ஸ் இந்தியா ஆக்ட் பார்க்கணும், அப்புறம் 1830 சார்ட்டர் ஆக்ட் சாசன சட்டம், அப்புறம் 1833 1853 சார்ட்டர் ஆக்ட் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பார்க்கணும், அப்புறம் 1892 இந்தியன் கவுன்சில் ஆக்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1909 இந்தியன் கவுன்சில் ஆக்ட், அப்புறம் 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அப்புறம் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இந்திய அரசு சட்டம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ஸா இருக்கு. இதுல 1935 இந்திய அரசு சட்டம் அப்படிதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு டாபிக்கா இருக்கு. இதை வச்சு ஏன் ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா பெரிய மாற்றங்கள் அப்படி இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் இது பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ 1935 ஆக்ட் அப்படின்றது நமக்கு எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 1935 வருஷம் நமக்கு இந்த சட்டம் அப்படின்றது இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ரொம்ப முக்கியமா இந்த பிடிஎஃப், அதாவது இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கக்கூடிய பைலிங்குவலா இந்த சட்டத்தை பத்தி இருக்கக்கூடிய பிடிஎஃப் அப்படின்றத நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல veranda.racinstitute.in அப்படி ஒரு லிங்க் வச்சிருக்கோம். அதுல ஃப்ரீ டவுன்லோட்ஸ்ல போயிட்டு நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஆகஸ்ட் மாதம் 1935 வருஷம் இந்த சட்டம் அப்படி நமக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த சட்டம் அப்படின்றது எதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ 1927 1927 வருஷம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சைமன் கமிஷன் அப்படின்றது அறிவிக்கப்படும். சைமன் குழு அப்படின்னு அறிவிக்கப்படும். இந்த குழு அப்படின்றது எதுக்காக இந்தியாவுக்கு வருவாங்க அப்படின்னா 1919 ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு இந்திய அரசு சட்டம் வந்திருக்கு. இந்த இந்திய சட்டத்தில் இருந்து ஏதாவது ரிவ்யூ பண்ணணுமா, அதாவது ஏதாவது மாற்றங்களா வேணுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. பிற்காலத்தில் அந்த சைமன் ரிப்போர்ட் அப்படின்றது 1930 வருஷம் நமக்கு சப்மிட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் அந்த சைமன் குழு அப்படின்றது நிறைய இந்தியர்கள் வந்து அப்போஸ் பண்ணதுனால, ஈவன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து காந்தியார்லேருந்து நேருலேருந்து எல்லா தலைவர்களும் அப்போஸ் பண்ணதுனால இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரிப்போர்ட்டிங் பேஸ் பண்ணல நமக்கு வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் அப்படின்ற ஒரு 3 மாநாடுகள் போட்டிருப்பாங்க. அப்போ சைமன் குழு அப்படின்றது ஒரு அறிக்கை ஒரு ரிப்போர்ட் அப்படி சப்மிட் பண்றாங்களா, அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இந்த 1935 சட்டம் அப்படின்றது நமக்கு கொண்டு வரப்படக்கூடியதாக இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுபோக இந்த ஒயிட் பேப்பர், அதாவது இந்த சட்டத்தோட வெள்ளை அறிக்கை அப்படின்றது நமக்கு எப்போ கொண்டு வரப்படுது அப்படின்னா 1933 வருஷம் இதோட வெள்ளை அறிக்கை அப்படின்றது நமக்கு வெளியிடப்படக்கூடியதாக இருக்கு. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமா அந்த இடத்துல வைஸ்ராயா யார் இருந்தா, இதான் நமக்கு क्वेश्चंस ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வரும்போது வைஸ்ராய் யார் அப்படின்றது நம்ம படிச்சு வச்சு ஆகணும். ஸோ யார் இருந்தா அப்படின்னா லார்ட் வில்லிங்டன் அப்படின்றது தான் அந்த இடத்துல, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 அப்படின்றது வரும்பொழுது நமக்கு இந்தியாவுக்கு வைஸ்ராயா இருந்தவர் லார்ட் வில்லிங்டன் அவர்கள் தான். அதுபோக இந்த சட்டத்தில் கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபெடரேஷன், அதாவது கூட்டாட்சி முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கூட்டாட்சி முறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ நமக்குன்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்று இருக்கு, அப்புறம் மத்திய அரசாங்கம் ஒன்று இருக்கு, 2 அரசாங்கங்கள் இருக்கு. இந்த 2 அரசாங்கங்களுக்குள்ள ஏதாவது ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படின்றது இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மழை பாதிப்பு அப்படின்றது ஏற்படுது. ஓகே, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில சட்டங்கள் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில சட்டங்கள் அப்படின்றது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய மழை பாதிப்பு அப்படின்றது இப்போ ஏற்பட்ட உடனே நம்ம என்ன சொன்னோம், மத்திய அரசாங்கம் நிதி அப்படின்றது வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த 2 அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு முறை அப்படி இருக்கா, இதைத்தான் நம்ம கூட்டாட்சி உரை அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியதா இருக்கு. அதாவது ஃபெடரல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த 1935 சட்டத்தில் இந்த ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஈவன் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ஃபெடரேஷன் கான்செப்ட் அப்படின்றது கூட இந்த சட்டத்திலிருந்து நமக்கு எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ எடுத்தோடனே ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார், அந்த நேரத்தில் ஸ்டேட் கிடையாது சென்டர் கிடையாது சார், அப்போ எப்படி சார் எடுத்தாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருந்தது. அப்போ அந்த மாகாணங்கள் மற்றும் சுதேச அரசுகள் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சுதேச அரசுகள் இவங்களை வச்சு நமக்கு ஒரு ஃபெடரேஷன் கான்செப்ட் அப்படின்றது இந்தியாவில் கொண்டு வரப்படக்கூடியதாக இருக்கு. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டம் அப்படின்றது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டயார்கி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவின்சஸ், அதாவது இப்போ 1919 வருஷத்துல நமக்கு டயார்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை ஆட்சி அப்படின்றது நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். எங்க கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ப்ராவின்சஸ், அதாவது மாகாணங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த மாகாணங்கள் இருக்கக்கூடிய இரட்டை ஆட்சி அப்படின்றது நாங்கள் ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரொம்ப முக்கியமா இதான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட நேரத்தில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கனவா இருந்துச்சு ஒவ்வொரு இந்தியர்களுக்கும். அதாவது மாகாண சுயாட்சி வேண்டும், நம்ம சுயராஜ்யம் அப்படின்னு கூட சொல்லுவோம். அதாவது எங்களோட மாகாணத்தை இந்தியர்களை ஆட்சி செய்யக்கூடிய மாகாண சுயாட்சி வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த இரட்டையாட்சி அப்படி 1919 சட்டத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. அது இந்த 1935 சட்டத்தில் ஒழிக்கப்பட்டிருக்கு. இரட்டையாட்சி மாகாணங்கள்ல ஒழிக்கப்பட்டு நமக்கு என்ன கொண்டு வரப்பட்டிருக்கு, அப்போ ப்ரொவின்சியல் அட்டானமி, அதாவது மாகாண சுயாட்சி அப்படின்றது மாகாணங்களில் வழங்கப்பட்டுச்சு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். ரெண்டாவது சார், அப்போ மாகாணங்கள் வந்து இரட்டையாட்சி ஒழிச்சாங்களா, வேற எங்கேயும் கொண்டு வந்தாங்களா அப்படின்னா இன் சென்டர், அதாவது மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டயார்கின்னு சொல்லி சொல்லக்கூடிய இரட்டையாட்சி அப்படின்றது நம்ம கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ மாகாணங்களில் ஒழிச்சிருக்காங்க, மாகாணத்தில் சுயாட்சி கொடுக்கப்பட்டுருச்சு, மத்தியில் நமக்கு இரட்டையாட்சி அப்படின்னு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த
இந்த சட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்றது இந்த டாபிக் தான். அடுத்து வேற என்ன ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ இந்தியா அப்படின்றத இந்த சட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு பம்பாய், மெட்ராஸ், பெங்கால் அப்படின்ற 3 மாகாணங்கள் தான் இருக்குது. இந்த சட்டத்தில் மொத்தம் 11 மாகாணங்களாக இந்தியா அப்படின்றது, அப்போ 11 ப்ராவின்சஸாக இந்தியா அப்படின்றது பிரிக்கப்படுது இந்த சட்டத்தில். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா பைகேமரலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இரு அவை முறை அப்படின்றது நமக்கு வந்து கொண்டு வராங்க 6 மாகாணங்களில் மட்டும். இரு அவை முறைனா என்ன சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிங்களேன், இங்கே லோக்சபா அப்படின்றது இருக்கு, ராஜ்யசபா அப்படின்றது இருக்கு, இதான் இரு அவை முறை. இப்போ ஸ்டேட் எடுத்துக்கோங்களேன், சட்டமன்றம், சட்ட மேலவை, 2 அவைகள் இருக்கா, இதான் இரு அவை முறை. அப்போ அந்த இரு அவை முறைன்னு சொல்லி சொல்லக்கூடிய பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றத 6 மாகாணங்கள். எந்தெந்த மாகாணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பம்பாய், மெட்ராஸ், பெங்கால், பீகார், அசாம் மற்றும் யுனைடெட் ப்ராவின்ஸ். யுனைடெட் ப்ராவின்ஸ் அதாவது இந்த ஐக்கிய மாகாணங்கள் அப்படின்னா எது சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த உத்தரப்பிரதேஷ் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி 6 மாகாணங்கள் நமக்கு இரு அவை முறை அப்படின்னு நமக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. அதுபோக 1/3 முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் இன் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் வாஸ் கேரண்டி. அதாவது மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்றோமா, அந்த மாதிரி மத்திய சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கு 3இல் 1 பங்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 9 சீட்டு மொத்தமாக இருக்கு அப்படின்னா அதில் 3 சீட்டு, அதாவது 3ல் 1 பங்கு யாருக்கு, இஸ்லாமியர்களுக்கு தரப்படும் அப்படிதான் உறுதிப்படுத்துது இந்த சட்டம் அப்படிது. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவிலிருந்து பர்மா அப்படின்றதும் ஏடன் அப்படின்றதும் இந்தியாவில இருந்து பிரிக்கப்பட்டுச்சு. ஓகே, இப்போ பர்மா அப்படின்றதும் ஏடன் அப்படின்றது எங்க சார் இருக்கு அப்படின்னா, நமக்கு ஏமன் அப்படின்னு ஒரு நாடு இருக்கா, இப்போ பிரசண்டா இந்த ஏமன் அப்படின்ற நாடு ஒரு காலத்தில் ஏடன் அப்படின்ற ஒரு பகுதி அங்கே தான் இருக்கு. அது ஒரு காலத்தில் இந்தியாவோட மாகாணத்தை சார்ந்தது இருந்தது. அப்போ இந்த பர்மா அப்படின்ற ஒரு நாடும் ஏடன் அப்படின்ற ஒரு பகுதியும் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது எந்த சட்டத்தில் அப்படின்றது ரிப்பீட்டட் கொஸ்டின். 1935 1935 சட்டத்தில் நமக்கு வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு ஃபெடரல் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம், அதாவது கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா இந்த சட்டத்தில் ஒரு ஃபெடரல் கோர்ட், அதாவது ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்றது உருவாக்கப்படும் அப்படின்றது அறிவிக்கிறாங்க. இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பிரசென்ட்டா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எப்போ உருவாக்கப்படுது அப்படின்னா 1935 ஆக்ட் சொல்லப்பட்டு 1937ல இந்த ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு நமக்கு வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அது மாதிரியே ஒரு ஃபெடரல் பேங்க், அதாவது நமக்கு இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்றோமா, இந்தியாவில் கூடிய எல்லா வங்கிகளுக்கும் தலைமை வங்கியாக இருக்கக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கி இருக்கா, இது அந்த 1935 சட்டத்தில் ஒரு ஃபெடரல் பேங்க், அதாவது ஒரு கூட்டாட்சி வங்கியாக கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நமக்கு ஒரு ஃபெடரல் பேங்க் அப்படின்னு நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து வேற என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் அப்படிதான் இங்க இருக்கக்கூடிய இந்திய மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெருசா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்போஸ் அப்படின்றத பண்ணாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் இந்தியாவுக்கு தேவை சுயாட்சியா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு பூர்ண சுயராஜ்யம், அதாவது முழு சுதந்திரம் அப்படின்றது தான் காரணமாக இருந்துச்சு தவிர இந்த சுயாட்சி இதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு தேவை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான விடுதலை தான் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்ததுனால் நிறைய இந்தியர்களும் ஈவன் காங்கிரஸ் கட்சியும் இந்த சட்டம் அப்படி வந்து நிராகரிச்சாங்க, எங்களுக்கு இது தேவைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, a machine with strong brakes but no engine. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நல்ல வண்டி இருக்கு, சூப்பரான பிரேக்லாம் இருக்கு, எல்லாம் பக்காவா இருக்கு, ஆனால் இன்ஜின் இல்லை, அப்போ அந்த வண்டி வச்சு எதுவும் பிரோஜனமா, எதுவுமே கிடையாது. அது மாதிரியே தான் இந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த சட்டத்தை பார்த்து, அதாவது நல்ல பிரேக்லாம் இருக்கக்கூடிய ஒரு வண்டி ஆனால் இன்ஜின் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை பற்றி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அடிமை முறை சாசனம், இட்ஸ் அன் சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லிட்டு இதை விமர்சிச்சிருப்பார். இது ரிப்பீட்டடாக நம்ம கேட்டுட்டு இருக்காங்க, வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல கேட்கலாம். சரி, இப்போ 1935 சட்டத்திலிருந்து பிரசண்டா இருக்கக்கூடிய நம்ம இந்திய அரசியலமைப்புல அம்பேத்கர் அவர்கள் டிராஃப்ட் பண்ண இந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சோர்சஸ் அதாவது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமா ஃபெடரல் ப்ராவின்சஸ், அதாவது கூட்டாட்சி முறை அப்படின்றதும், ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஓகே, ஆளுநரின் அலுவலகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகே, தமிழே இருக்குது ஆளுநர் பதவி, அப்புறம் ஜுடிஷியரி, அப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், அப்புறம் எமர்ஜென்சி ப்ராவின்சஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ் வர் அடாப்டட் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே நமக்கு, அதாவது நிர்வாக விவரங்கள், இந்த மாதிரி எல்லா கான்செப்டும் நமக்கு 1935 சட்டம் மூலமா எடுக்கப்பட்டு இப்பயும் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு அப்படின்றதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் 1935 சட்டத்தில் கூடிய முக்கியமான விஷயங்கள். இதுல ரொம்ப முக்கியமா இப்போ நம்ம பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு, அதாவது பொது தேர்வாணையங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எந்த கமிட்டி, அதாவது ஒரு கமிட்டி வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நமக்கு ஒரு ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் சொல்லியிருப்பாங்க, ஒரு ஆணையம் சொல்லியிருப்பாங்க. எந்த ஆணையத்தின் அடிப்படையில் இந்த கூட்டாட்சி தேர்வாணையங்கள் அப்படின்றது கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்றத மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை அப்படின்றது கொடுக்குறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம், வரக்கூடிய எக்ஸாம்ஸ் நம்ம பக்காவா ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ரிவிஷன் வீடியோஸ் அப்படின்றது வரப்போகுது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க. வெளியே கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருச்சா பிடிக்கல அப்படிதையும் கமெண்ட் அப்படி கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை அப்படி கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். ரொம்ப முக்கியமாக இந்த பிடிஎஃப் அப்படின்றத டவுன்லோட் பண்ணுறதுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் veranda.racinstitute.in அப்படி லிங்க் இருக்கு, அதை போய் கிளிக் பண்ணி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய்.